You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். போன பகுதிகளில் 2 பகுதிகளிலும் மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். விதைகளை குறித்தும் ஆண்டவர் சொன்ன ஓமைகளை குறித்தும் இவைகளில் நாம் பேசிக் கொண்டிருக்கிறதை நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். அதனுடைய விளக்கங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 பகுதிகளாய் அவைகளை பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த பகுதியில அதன் தொடர்ச்சியை நாம் கவனிக்க போகிறோம். அவைகளை குறித்து தான் அநேக விளக்கங்களை இயேசு கொடுத்து வரக்கூடிய காரியங்களை மார்க்கு தன்னுடைய சுவிசேஷத்தில் பதிவு பண்ணுகிறார். ஏற்கனவே மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் மத்தேயு இயேசுவோடு இருந்து எழுதினவர், மார்க்கு எல்லாவற்றையும் விசாரித்து கேள்விப்பட்டு எழுதுகிறவர் என்பதை நாம் நல்லா அறிந்திருக்கிறோம். எனவே மார்க் என்ன சொல்லுகிறார் என்பதை தொடர்ச்சியாக நாம் பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியிலும் தேவனால் பயன்படுத்தப்படுகிற தேவனுடைய திருசபையை நடத்துகிற தேவனுடைய ஊழியர்கள் நம்மத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம மத்தியில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தொடர்ச்சியாக இந்த பகுதிகளை நாம் தியானிக்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரை நம்மத்தில ரெவரண்ட் ஜெயக்குமார் அவர்கள் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ச்சியாக மார்க்கின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 26லிருந்து 29 வரை சொல்லப்பட்டிருக்கிறதான வார்த்தையின் அடிப்படையிலே மறைக்கப்பட்ட ரகசியத்தை ஆவியானவர் நமக்கு எடுத்து உரைப்பராக. மார்க்கின் புத்தகம் 1லிருந்து இந்த 29 வரை வாசித்து பார்த்தால் ஒரே ஒரு நோக்கமாக இருக்கிறதை இங்கு நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படி என்றால், ஒரு விதை நிலம் எங்கே விழுகிறது, அதனுடைய முடிவு என்னவா இருக்கும் என்பதை குறித்து தெளிவாக ஆண்டவர் எடுத்து உரைக்கிறதை இங்கு பார்க்க முடிகிறது. மார்க்கின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1லிருந்து 29 வரை அதை முடிவை பார்க்கும் பொழுது அறுப்பு காலம் வரைக்கும் ஆண்டவர் இந்த ஓமையின் வடிவத்தில் சொல்லப்பட்டதான சத்தியத்தை அடக்கி இருக்கிறார். அதனுடைய நோக்கம் என்ன என்று பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய தேவனுடைய வருகையிலே அறுப்பு கொடுத்த அப்படின்னா தன் தூதர்களை அனுப்பி கடைசி நாட்களிலே அறுப்புக்கு எப்படி வேலையாட்களை அனுப்புகிறதை போல தேவனு தம்முடைய பிள்ளைகளை அனுப்புகிறார் என்பதை குறித்து அறிந்து புரிந்து கொண்டு அவரை விசுவாசிக்கும்படியாக, அவரை ஏற்றுக்கொள்ளும்படியாக, அவர் மூலமாய் கொடுக்கிற ரட்சிப்பை பெறும்படியாக, அந்த பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்பி ஞானஸ்தானத்தை பெறும்படியாக மீட்பு நாளுக்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட இந்த மார்க்கின் புத்தகம் 1லிருந்து 29 வரை ஆண்டவர் தெளிவாக அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாய், இந்த நாட்களில் ஆவியானவர் மூலமாய் நாம் அறிந்து புரிந்து வருகைக்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த சத்தியம் எழுதப்பட்டிருக்கிறது. 26லிருந்து 29 வரை நிதானமாக வாசித்து பார்த்தால், ஒரு விதை முளைத்து, அது விதைத்த பிறகு அது முளைத்து பயிராகி கனி கொடுக்கிற வேளையிலே அறுப்புக்காக வேலையாட்களை அனுப்புகிறதை மையமாக வைத்து சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, 26ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, பின்னும் அவர் அவர்களை நோக்கி. அப்போ தொடர்ச்சியாக இந்த ஓமையின் வடிவத்திலே யாருக்கு ஆண்டவர் போதித்து வருகிறாரோ அவர்களுக்கே இந்த பகுதியும் எடுத்து உரைக்கிறது. பின்பு அவர் அவர்களை நோக்கினா, அவர்களா எவர்கள்? இந்த மார்க்கின் புத்தகம் 1லிருந்து யாருக்காக அந்த வசனத்தை போதித்து கொண்டு வருகிறாரோ அவர்களுக்கு அந்த முடிவை கொண்டு வருகிறார். இந்த ஓமையினுடைய நோக்கம் என்ன, இதனுடைய முடிவு என்னவா இருக்கும் என்பதை குறித்து பின்னும் அவர் அவர்களை நோக்கி என்ன சொல்றார் பாருங்க, தேவனுடைய ராஜ்யமானது. பாருங்க, அவருடைய நோக்கம் எல்லாம் எதை போதித்தாலும் எதை சொன்னாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்குட்பட்ட காரியமாகவே இருக்கிறது.
அப்படி என்றால் இயேசு வந்த நோக்கம் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. இதுதான் நோக்கமா இருக்கிறது. திருச்சபை நடத்திருக்கிறவர்களும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களும் ஒரே நோக்கம்னா, நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டதான விலையேறப்பட்ட ஆத்துமாக்களை தேவ ராஜ்யத்துக்கு நேராக, மரணத்துக்கு பின் நித்திய வாழ்க்கை உண்டு என்ற சத்தியத்துக்கு நேராக நாம் அவர்களை வழி நடத்த வேண்டியது நம்மள் விழுந்த கடமை. ஏன்னா ஆண்டவராகிய இயேசுவே எதை போதித்தாலும் எதை சொன்னாலும் அதனுடைய நோக்கம் ஒன்றாகத்தான் இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யமாவது. இந்த ஓமையில கூட அவர் தேவனுடைய ராஜ்யமாவது, ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து, ஒரு மனுஷன் தன்னுடைய நிலத்தில விதையை விதைத்து அதனுடைய முடிவை எப்படி கொண்டு வர்றார் பாருங்க. ஒரு மனுஷன் தன்னுடைய நிலத்தில விதையை விதைக்கிறார். அதை வச்சு ஆண்டவர் அந்த ஓமையின் வடிவத்திலே சொல்லப்பட்ட சத்தியத்தை வைத்து முடிவை எப்படி அழகா கொண்டு வர்றார் பாருங்க. இரவில் தூங்கி விதையை விதைக்கிறான், இரவுல எங்க போயிடுறாங்க? தூங்க போயிடுறாங்க விதைத்த பிறகு. ஆனால் விதையை விதைத்து இரவிலே தூங்கி பகலிலே விழித்திருக்க, பகலில் விழித்திருக்க என்ன நடக்குது? விதையை விதைத்த பிறகு அவன் இரவில தூங்க போகிறான், பகலில விழிக்கிறான். பகலில விழிக்கும் பொழுது விழித்தெங்க வரணும்? விதைக்கப்பட்ட நிலத்துல வரா. வந்த பிறகு என்ன நடக்குது பாருங்க. அவனுக்கு தெரியாத விதமாய், இவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது. இப்ப காலையில பார்த்தா அவன் விதை தூங்க போயிட்டான், விதை விதைச்ச தூங்க போயிட்டான். பகலில விழித்திருக்க அவன் தன் விதைத்த விதையை நிலத்துக்கிட்ட வந்து பார்த்தா அவன் அறியாது இருக்கிற விதமாக, நமக்கு தெரியாது. இதை குறித்துதான் வேதத்துல பல பகுதியில விதையை நாம் விதைக்கிறோம், ஆனால் அது கேட்ட மேனி, அது தெரியாதபடி ஒரு செடியை அது முளைக்கிறது வேதத்தில் சொல்லப்பட்டது. அதே விதமாக இந்த இடத்துல ஆண்டவர் விதை முளைத்து பயிராதற்கு ஒப்பாயிருக்க, விதை விதைச்சா இப்ப அது முளைக்குது. முளைத்த விதை என்னவாகுதுன்னா பயிராவதற்கு, வளர்வதற்கு, கனி கொடுப்பதற்கு ஒரு ஒப்பாய் இருக்கிறது. அடுத்த வசனம் சொல்லுது, எப்படி என்றால் நிலமானது முன்பு முளையும் பின்பு கதிரையும் கதிரினாலே நிறைந்த தானியத்தையும் பலனை தானாய் கொடுக்கும். அழகா அதனுடைய தொடக்கம் முதல் முடிய மட்டுமாய் அதனுடைய கோர்வையை, அதனுடைய பலனை ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார். அவங்களுக்கு என்ன சொல்றாரு? எப்படி என்றால் நிலமானது முன்பு முளையும், நிலமானது முன்பு முளையும், அத நிலத்தில் விதையாகப்பட்டது முன்பு முளைக்குது. அடுத்து என்ன செய்தா? கதிரையும். அடுத்தது என்ன பந்த? கதிர் விடுகிறது. முளைத்த விதை, விதைத்த விதையாகப்பட்டது நிலத்துல முளைக்கிறது. பின்பு அது கதிரையும், கதிரிலே கதிர் விதைகிறது. அடுத்து சொல்றாரு கதிரிலே நிறைந்த தானியத்தையும். கதிர் விடுகிறது, அதுல 10 இது இருக்குது, தானியம் இருக்கிறது. இவன் எதை விதைச்சானோ அது இப்ப என்னவா மாறிச்சு? தானியமா மாறி. தானியம் நமக்கு பயனுள்ளதா இருக்குது. அப்ப அந்த தானியத்தையும் பலனை தானாய் கொடுக்கும். இவனுடைய வேலை என்னன்னா நிலத்துல விதையை விதைக்கணும், நிலத்துல விதைய விதைக்கணும். ஆனா அந்த பூமிக்கு என்ன தன்மை தெரியுமா? அந்த பூமிக்கு அது முளைத்து கதிரை, அது கதிரை விடுக்கு வளர்ந்து அது கதிரிலே அது தானியத்தை கொடுக்கிற தன்மைக்கு தான் மண்ணுக்கு வச்சார். நல்ல வேதத்தை வாசித்து தியானித்து பார்த்தா மனுஷன் எங்கிருந்து எடுக்கப்பட்டான்? மண்ணிலிருந்து. ஆதியாக 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார், ஜீவ சுவாசத்தை நாசிலே ஊதினார், அவன் ஜீவனுள்ள ஆத்மா. அப்போ நம்ம எங்கிருந்து எடுக்கப்பட்டோம்னா மண்ணிலிருந்து ஒரு பகுதி தான் நம்ம. ஆனா ஆண்டவருடைய திட்டத்தை பாருங்க. அந்த மண்ணுக்கு ஆண்டவர் கட்டளை இடுகிறாரு. மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த சரீரமாகப்பட்டது அவனை போஷிக்கும்படியாக, அவனுக்கு தேவையானதை கொடுக்கும்படியாக அதனுடைய பொறுப்பு யாரு கொடுத்தாருன்னா மண்ணுக்கு தான் தர்றார். நம்ம போட்டுக்கிற துணி எங்கிருந்து வந்துச்சு?
மண்ணில இருந்து தான் வந்துச்சு. நமக்கு கொடுக்கிற தண்ணீர் எங்க இருந்து வருது? மண்ணில் தான் வருது. நமக்கு கொடுக்கிற ஆகாரம் எல்லாம் எங்க இருந்து? மண்ணு. ஏன் அது சொன்னா உன்னிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பகுதி தான் அது. அதனால ஆண்டவர் அந்த பொறுப்பினை யாருக்கு தந்தார்னா மண்ணுக்கு தான் தந்து, இவருக்கு வேண்டிய எல்லா ஆகாரத்தையும், இவருக்கு வேண்டிய எல்லா உணவையும், இவருக்கு வேண்டிய எல்லா என்னென்ன தேவைப்படுகிறதோ நீ எதுனா பாருங்க எல்லாம் மண். எவ்வளவு பெரிய விலையேறப்பட்ட பொருளா இருந்தாலும் அந்த பொருள் எங்கிருந்து தான் வந்துச்சு? மண்ணில தான் வருது. எவ்வளவு பெற்ற உலகத்துல காஸ்ட் விலையேறப்பட்ட ஒரு பொருளா இருக்கட்டுங்க, அதனுடைய தன்மை எங்கன்னா மண்ணில் தான் வந்து. ஏன்னா அதுதான். ஏன்னா ஒரு நாள் வரப்போகிறது, நீ அவன் உயிரோடு இருக்க வேலையிலெல்லாம் போஷிக்க வேண்டிய உண்மையில கடமை. அவன் மரித்த பிறகும் அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன்னுடைய கடமை. அப்போ இந்த மண், இந்த பூமிக்கு அந்த தன்மை கர்த்தர் ஏன்னா பொறுப்பா ரொம்ப அது தன் வேலையை செய்து, பூமி தன் என்ன செய்து ஒரு தன் வேலையை பொறுப்பா செய்து அந்தந்த காலத்தை தன் கனியை அது கொடுக்கிறது. இப்படி முடிவு என்ன பாருங்க, தானியத்தை பலனை தானாய் கொடுக்கும். ஏன்னா இந்த மனுஷனுக்கு இத்தனை கொடுக்குது யாருக்கு? தானியம் யாருக்கு? மனுஷன் தானாய் கொடுக்கும். முடிவு சொல்லுது, பயிர் விளைத்து அறுப்பு காலம் வந்த உடனே முடிவை கொண்டு வராரு. இந்த மார்க் 1 அந்த ஓமையை தொடங்கின ஆண்டவர் இப்ப எது வரைக்கும் வந்துட்டாருன்னு சொன்னா அறுப்பு காலம் வரைக்கும் வந்துட்டார். வசனம் அழகா சொல்லுதுங்க, பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்த உடனே அறுப்பதற்காக அந்த ஆட்களை அனுப்புகிறான் என்றார். இந்த ஓமைன்னு பார்த்தாக்கா அந்த இடத்துல இருந்ததான யூதர்களுக்கு மாத்திரம் அல்ல, புறஜாதிக மக்களுக்கு இந்த விவசாய தொழில் அவனுக்கு நன்றாக தெரியும். ஒரு விதையை குறித்தே அவர்கள் தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை குறித்து முடிவு காலத்திலே அறுப்பு காலம் வரைக்கும் தெளிவான ஒரு சத்தியத்தை சொல்லிட்டார். அப்படி என்றால் அவர் கொடுக்கிற எல்லா போதனைகளும் எல்லா சத்தியங்களும் அவருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கணும். பாருங்க, அறுப்பு காலம் வந்த உடனே அறுப்பதற்கு யார் அனுப்புறாராம்? அந்த ஆட்களை அனுப்புகிறான் என்றார். அப்போ இந்த காலம் என்பது அறுப்பு காலமா இருக்கிறது. இனி காலம் செல்லாது. உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. உலகத்தில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே தன்னுடைய வாய்மொழியாக சொன்ன அடையாளங்கள் எல்லாம் நம்முடைய நாட்களிலே நிறைவேறி கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. மத்தேயின் புத்தகம் 24ஆம் அதிகாரத்துல பிரதானமாக ஆண்டவராகி இயேசு தன் வருகைக்கு முன்பாக சீஷர்கள் கேட்ட, ஆண்டவரே உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்னையா அடையாளம் என்று கேட்கும் பொழுது அடையாளங்களை பட்டியலிட்டு சொல்வார். ஜனங்கள், ராஜ்யத்துக்கு ராஜ்யங்கள், கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சி, பஞ்சங்கள், இவையெல்லாம் வருகைக்கான அடையாளங்கள். அப்படி என்றால் நாம் எந்த காலத்தில் இருக்கிறோம்னு சொன்னா தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்ட காலத்தில் இல்ல, அது நிறைவேறுகிற காலத்துல, முடிவு காலத்தில் தொடக்கல்ல. முடிவு காலம் என்பது இயேசு பூமிக்கு வந்து முடிவு காலம். முடிவு காலத்தை தொடங்கினவர் முடிவு காலத்தை முடிக்க அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆகையால் உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. அப்போ இந்த இடத்துல இந்த பகுதிக்கான விளக்கத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ரொம்ப அழகா சில காரியங்கள் சொல்லப்பட்டது. மண்ணினால் எடுக்கப்பட்ட நமக்கு எல்லாமே மண்ணினால தான் தேவன் நமக்கு தருகிறார் என்ற காரியங்கள் எல்லாம் அன்பு போதகர் மத்தியில் பேசினதை நாம் கவனித்திருக்கிறோம். இதை தொடர்ச்சியாய் வரக்கூடிய 3 வசனங்கள், அதாவது 30, 31, 32, இது 3 வசனங்களில் கூட தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, கடுகை குறித்தும் ஆண்டவர் பேசுகிறது இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அதை மார்க்கு இந்த பகுதியில் இந்த இடத்துல பதிவு பண்ணுகிறார். அதை நம் மத்தியில் ரெவரண்ட் ஜான் பீட்டர் ராய் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். மார்க்கு 4ஆம் அதிகாரத்தின் 30வது வசனம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்பிடுவோம்? அல்லது எந்த ஊமையினாலே அதை திருஷ்டாந்தப்படுத்துவோம்? இது சீஷர்களுக்கு முன்னால் ஒரு கேள்வி வைக்கிறார். ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். தேவராஜ்யத்துக்குட்பட்டவர், தேவராஜ்யத்திலிருந்து வந்தவர், அவரே தேவர். ஆனால் கூட இருக்கிறவர்களுக்கு தாங்களே யோசிப்பதற்காக, ஏன்னா இவங்க மேல ஆண்டவர் ஒரு பொறுப்பு வைக்கிறாரு. இப்போ ஆண்டவர் 3.5 வருஷம் 33.5 3.5 வருஷம் ஊழியத்தின் பாதையில் இருக்கும்போது எவ்வளவு விஷயம் கூட இருக்கிறவர்களுக்கு வெளிப்படைய நிறைய உபதேசம் பண்ணினாலும், மனம் திரும்புதலின் செய்தியை அறிவித்தாலும், கூட இருக்கிறவர்களுக்கு அடுத்த ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கார் ஊழியத்தின் பாதையில்.
இவர்களை கொண்டுதான் உலகத்தை கலக்கணும். உலக ரட்சகர் இவர் ஒரு பகுதியை முடிச்சுட்டு போயிடுறார். அடுத்த கட்டம் பொறுப்பு கொடுத்து இவர்களால தான் நடக்கணும்னு இருந்ததுனால நேராகவும் சொன்னார், மறைவாகவும் சொன்னார். அப்ப கூட இருக்கிறவங்க தாங்களே சிந்திக்கணும். அதுக்காக ஒரு கேள்வி எழுப்புறாரு. வெறும் சொல்றதை மட்டும் நம்பிட்டு போகாத, நீயே உள்ளிருந்து தேவ ரகசியத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தப்படு. அது ஒரு கொஸ்டின் எழுப்புறார் 30. என்ன தேவராஜ்யம் எதுக்கு ஒப்பிடுவோம்? அப்ப சொல்லும் போது அவங்களுக்கு யோசனை வருது. ஆமா இல்ல, தேவராஜ்யம்னு சொல்றாரு, எதற்கு ஒப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி இவங்களும் கேட்கணும். அல்லது எந்த ஊமையினாலே திருஷ்டாந்தப்படுத்துவோம் சொல்லிட்டு 31 அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. ஒரு கடுகு செடிக்கு ஒப்பானது. ஒரு கடுகு சம்பந்தமான நூற்றுக்கணக்கான கடுகுக்கு ஒப்பிடல, சின்னது. ஒரே ஒரு காரியம்தான். நம்முடைய தேவன் ஒரே ஒரு தேவன். நமக்கு ஒரே ஒரு உலகத்தில் பல ராஜ்யங்கள் இருக்கு, ஒரே ஒரு ராஜ்யம். நமக்கு ஒரே ஒரு ரட்சிப்பு, ஆண்டவர் ஒருவர். இன்னைக்கு பல நம்பிக்கையோடு பலர் இருந்தாலும் ஒன்றை முக்கியப்படுத்தி ஆண்டவர் சொல்றாரு, கண்டதையும் கேட்டு கண்டதையும் சாப்பிட்டுட்டு குண்டனாகாதீங்க, கண்டதையும் படிச்சுட்டு பண்டிதர்னு சொல்லி குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க, கண்டதையும் கேட்டு அலையாதீங்க. தேவையானது ஒன்று, தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால், அப்ப நானே வழி, பல வழி இருக்கு, நான் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை, ஒரு சத்தியத்தை கூட இருக்கிறவர்கள் புரிந்து கொண்டால் அவர்கள் நாட்கள் வரும்போது தெளிவான விடைகளை, வழிகளை பலருக்கு கற்றுக் கொடுக்க முடியும் என்று ஆண்டவர் சொன்னார். இப்போ அப்ப கடுகு விதை ஒன்று ஒன்று எதற்கு சொல்றாரு? இத ஒப்பனையா தேவ ராஜ்யத்திற்கு கடுகு விதை. அப்ப என்ன, நம்ம எல்லாருக்கும் தெரியும், கடுகு சின்னதுதான், ஆனா அது பயங்கர காரம் உள்ளது. கடுகு சின்னது, அதை சாம்பார்ல போட்டா அது எதுக்கு உபயோகிக்கிறாங்க? ருசித்தன்மையை கொடுக்கிறது. ஆனா நம்மை பொறுத்த வரைக்கும் நாம தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டியது, கடுகு என்பது ஒண்ணு, ஆனா சின்னது, அதற்குள்ள முழுமை அடங்கி இருக்கிறது, உயிர். அதான் அதுக்குதான் கீழே சொல்றாரு, முளைக்கிற விஷயம் முழுமை அடங்கி இருக்கிறது. ஆண்டவர் ஒரு முறை சொல்வது, நீ பின்பற்றினா போதாது, சீசர்கள் தான் சொல்றாரு, ஒரு முழுமையான விசுவாசத்தை உடையவனாயிரு. கடுகு விதையளவு விசுவாசம் உனக்கு இருந்ததுன்னா நிறைய காரியத்தை நீ சாதிக்க முடியும். ஏதோ கொஞ்சம் விசுவாசத்தை வைத்து வேணாம், ஒரு விசுவாசமா முழுகிட்டியா முழுவதுமா சுத்தமாயிடுவ, முழு விசுவாசம் சொல்லிட்டு சொல்றாரு. அது கடுகுக்கு ஒப்பனை. அது பூமியிலே விதைக்கப்படும் போது, பூமியிலே சகல விதைகளிலும் சிறியது. இப்ப விதை என்ன விஷயம்னா, காஸ்பல், சுவிசேஷம். சுவிசேஷம், தேவராஜ்யம். தேவராஜ்யம் கடுகுக்கு ஒப்பனை. இந்த கடுகு சின்னதுதான். இது விதைக்கிற இடம் எங்க? பூமியில. பூமியில விதைத்தால் பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறிதாய் இருந்தாலும் அது அடுத்து என்ன வருதுன்னு சொல்றார். அப்ப ஆண்டுடைய வார்த்தை, தேவராஜ்யம் பெருக, தேவராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பனை. இந்த கடுகு விதைக்குள்ளிருந்து முளைக்கிறது எது? சத்திய வார்த்தை. இயேசு என்ற ஒருவர், அவர் பரலோகத்தின் தேவனாய் பெரிய தேவனா இருந்தாலும் பூமிக்கு வரும்போது அவருடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவருடைய வார்த்தை, அவருடைய சகல காரியங்களையும் பார்த்தால் அவர் சின்ன அளவுல தான். அதனால்தான் இவன் தச்சனுடைய குமாரன், நம்ம கண்ணு முன்னால பிறந்து வளர்ந்தவன் என்ன இவ்வளவு பெரிய காரியங்களை சாதிக்கிறானே அப்படிங்கிற பெரியவர் சிறிய நிலையில தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்த மரியாளின் வயிற்றுக்குள் வந்து சிறிய அளவில் தோன்ற பண்ணி அவர் பூமியிலே அந்த பரலோக ராஜ்யத்தின் முழுமையான கடுகு விதைக்குள்ள ஒரு சிறிய விதையாக பூமிக்கு வந்து அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். அதன் பிறகு வளருது.
சுவிசேஷம் என்ன நடக்குது பாருங்க. 72ஆம் சங்கீதத்தின் 16ஆம் வசனத்துல பார்க்கும்போது, மலை பூமியிலே மலைகளின் உச்சிகளில் ஒரு பிடி தானியம், ஒரு கைப்பிடி தானியம் விதை, அது அது விளைவு லீபனோனை போல அசையும், பூமியின் புல்லை போல் நகரத்தார் செழித்தோங்குவார்கள். சிறிய அளவு பெரிதாய் மாறுகிறது. சரி, கவனிங்க. அப்ப ஆண்டவர் வந்தார், உலகம் முழுவதையும் கலக்குவதற்கு இஸ்ரேல் நாட்டுல அவர் ஒருவராய் வந்தார். 12 பேரை முக்கியமா தெரிந்து கொண்டார். இன்னும் அநேகர். அந்த 12 பேர் தான் உலகத்துல துவங்கினாங்க. தேவன் அந்த முழுமையான ராஜ்யத்துக்கு விதையாக 12 பேர் தொடங்கினாங்க. அந்த 12 பேர் தொடங்கி அவங்க இருக்கும் போதே என்னாச்சு, அதுல ஒருவன், குறிப்பா பேதுரு என்ற ஒருவன், அவன் எழும்பி நிற்க ஆரம்பித்தார். சுவிசேஷத்தை, கடுகு விதைக்குள் இருக்கிற ஜீவனை வெளியே விதைக்க ஆரம்பித்தான். சத்தியமாக முதல் 3000 பேர் பெறுகிறது. அதன் பிறகு அடுத்த கட்டம் பார்க்கும்போது, இது 2:41, அப்போஸ்தலர் 2:41 படிக்கிறோம். அடுத்து 4:4, அப்போஸ்தலர் 4:4 பாருங்க. அதே பேதுரு, அதே ஊழியர்கள் அந்த தேவராஜ்யத்தின் முழுமையான சுவிசேஷத்தை, கலப்படம் இல்லாத முழுமையான சுவிசேஷத்தை அறிவித்த போது அங்கே அது விளைய ஆரம்பித்தது. என்ன தெரியுமா? 5000 பேர். அதன் பிறகுதான் அவர்கள் கடந்து போய் பவுலை எழுப்பி, உலகம் முழுவதும் ஊழியர்களை எழுப்பி, இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு காரணமாய் மாறி இருக்கிறது. சின்னதுதான், 32 விதைக்கப்பட்ட பின்போ அது வளர்ந்தது, சகல புண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகளுடைய நிழலின் கீழ் வந்தடையத்தக்க பெரிய கிளைகளை விடும். இந்த கடுகு விதை போன்ற தேவராஜ்யத்திற்குரிய அந்த விதையை அல்லது அந்த ஊழியத்தை எல்லாம் விதைக்கப்பட்டது, அறுவடை வந்தது. கள்ள உபதேசங்களும் சாத்தானின் சூழ்ச்சிகளும், பறவைகள். மத்தேயு 13:19, லூக்கா 8:12 இந்த வசனங்களை படிச்சீங்கன்னா, பொல்லாங்கன் என்றும் சாத்தான் என்றும் தடை செய்தது என்று. ஆனா இங்க ஆகாயத்து பறவைகள் வந்து அந்த நிழல்ல வாசமாய் இருக்கிறது. மத்தேயு 7:15 படி பட்சிக்கிற ஓநாய்கள் ஒரு பக்கம் கிறிஸ்தவத்திற்கு விரோதமாய், தேவராஜ்யத்திற்கு விரோதமாய், ஊழியர்களுக்கு விரோதமாய், ஊழியத்திற்கு விரோதமாய், சபைகளுக்கு விரோதமாய், சத்தியத்திற்கு விரோதமாய் எழும்பினாலும் இந்த தெய்வீக முழுமையை அழிக்க யாராலும் முடியாது. அப்ப இந்த முழுமைக்கு துவக்கமே தேவன். தேவராஜ்யம் அந்த கடுகுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த கடுகுக்குள்ளே அதிலிருந்து புறப்படுவது சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் உலகம் முழுவதும் அறிவிக்கப்படுகிறது. இந்த சுவிசேஷம் முடிவு, ஒரு நாளைக்கு முடிவு வரப்போகிறது. அந்த முடிவில் ஆண்டவர் வந்து கடைசியில எத்தனை ராஜ்யங்கள் வருது போயிடுது, ஒரே ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட போகிறது. அங்கே இவர் ராஜாவாய் இருக்க போகிறார். அனைவரும் அங்க வந்து அடங்க போறாங்க. இவரே கடைசியில நியாயம் தீர்த்து ஒரு கூட்டம் சுவிசேஷத்தை அவமதித்தவர்கள் தள்ளப்படுவதும், சுவிசேஷத்தை அங்கீகரித்தவர்கள் ஆளுகைக்குட்பட்டு ஆசீர்வாதமாய் வாழப்போகிறார்கள். எனவே சுவிசேஷத்தை கேட்பது, ஆண்டவருக்குள் வருவது அனைவருடைய கடமை. கவனமாக கேட்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். இதுவே கடைசி காலம். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இது துவக்க செய்தி. ஆனா முடிவிலே நாம் இதை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆயத்தப்படுவோம். அப்ப இந்த இடத்துல மார்க் விளக்குகிறது காரியத்தை நம்ம மத்தியில நம்முடைய அன்பு போதுகிறவங்க விளக்குனாங்க. அவங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த இடத்துல அற்பமான ஆரம்பம் தான். ஆனா இந்த முடிவை சம்பூர்ணமாய் தேவன் மாற்றி அநேகரை வந்து அவர் எடுத்து கொண்டு போகிறார் என்பதை நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம். இதன் தொடர்ச்சியாய் வரக்கூடிய காரியம் 2 வசனம் அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, 33, 34. அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை அதை மத்தியில ரெவரண்ட் மெல்கி அவங்க நமக்கு விளக்கி சொல்ல போறாங்க. தொடர்ச்சியாக நாம் மார்க்குவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை தேவன் உவமைகளாலே பரலோக ராஜ்யத்தை குறித்தும் வசனத்தின் விளக்கத்தை குறித்தும் உவமைகளை ஆண்டவர் சொல்லி ஆண்டவர் சம்பாஷிக்கிற காரியங்களை நாம் பார்த்து வருகிறோம்.
அப்படி வரும்பொழுது ஏன் ஆண்டவர் உவமைகளால அவங்களோட பேசினார்னா, வசனத்தினுடைய விளக்கம் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எதுவும் மறைப்பொருளாக அல்ல, அதை விளக்குவதற்காகவே இந்த உவமைகளை ஆண்டவர் பயன்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப பாருங்க, ஆண்டவர் அவர்கள் புரிதலுக்கு தக்கதா தான் பேசினாரே தவிர அவர்களுக்கு மிஞ்சி எதுவுமே சொல்லலையா. இப்ப இந்த 33வது வசனம் சொல்லுது, அவர்கள் கேட்டறையும் திராணிக்கு தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக உவமைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக. அப்போ நம்ம இந்த விபிஎஸ் எல்லாம் எடுப்போம். இந்த விபிஎஸ் எல்லாம் நம்ம எடுக்கும் பொழுது ஒவ்வொரு சில்ட்ரன்ஸுடைய மைண்ட் எவ்வளோ, அவங்களுடைய அப்சர்வேஷன் மைண்ட் எவ்வளோ, அவங்களுடைய மெமரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மைண்டை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு நாமும் சபைகளிலே பிரசங்கம் பண்ணுகிறோம். பிரசங்கம் பண்ணும் பொழுது இன்னைக்கு 45 நிமிடம் தான் ஜனங்க 40லிருந்து 45 நிமிடம் தான் அட்டென்ஷன்ல இருப்பாங்க. அதுக்கு மேல போச்சுன்னா அவங்கவுங்க கொட்டாய் விட ஆரம்பிப்பாங்க. அவ்வளவுதான், அவங்களுடைய அப்சர்வேஷன் டைம் முடிஞ்சு போச்சு. இப்ப சிறு பிள்ளைங்கன்னா 10 நிமிஷத்துல அவங்களுக்கு ஸ்டோரி சொல்லிடணும். அந்த 10 நிமிஷம் தான் அவங்க கவனிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னதான் பேசினாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க வேட்டுக்கு அவங்க விளையாட ஆரம்பிப்பாங்க, பேச ஆரம்பிப்பாங்க. அந்த 10 நிமிஷத்துக்குள்ளாக நம்முடைய செய்தி என்ன சொல்ல வரோம் கன்வே பண்ணிடணும். இன்னைக்கு பிகினரு, பிரைமரி, இன்டர்மீடியட், சீனியர்னு சொல்லி இன்னைக்கு சபை போதிக்கிறவங்களும் ஹோமிலெட்டிக்ஸ் மெத்தட்ல எப்படி ஜனங்களுடைய மனநிலை என்ன அறிந்து, இயேசுவும் சீஷர்களுடைய நிலைமை என்ன, ஜனங்களுடைய நிலைமை என்ன வசனம் சொல்லுது. அவங்க கேட்டறியும் திறமைக்கு திராணிக்கு தக்கதாக இப்பேற்பட்ட காரியங்களை ஆண்டவர் அவங்களுக்கு சொன்னாராம். சில காரியங்களை சீஷர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. எப்படின்னா, யோவான் 16ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல விதமா சொல்லுது பாருங்க, இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். இப்ப ஆண்டவர் என்னன்றாரு, யோவான் 16:12 இதைத்தான் சொல்றாரு, இன்னும் அநேக காரியங்களோட பேசுவான், ஆனா நீங்க தாங்க மாட்டீங்கப்பா, நான் சொல்றத நீங்க பொறுத்து கொள்ள மாட்டீங்க ஆண்டவர் சொல்றாரு. இப்போ யோவான்ல 20ஆம் அதிகாரத்துல 30வது வசனத்துல யோவான் எழுதும்போது சொல்றாரு, இந்த புஸ்தகத்தில் எழுதிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷர்களுக்கு முன்பாக செய்தார். அநேக அற்புதங்களை செஞ்சார், அநேக காரியங்களை சொன்னார். எல்லாத்தையும் நம்மளுக்கும் பைபிள்ல எழுதி வைக்கல, எது முக்கியமான இருக்குதோ அது எழுதி வச்சுக்கிட்டு இருக்குது. 21ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்துல ஜான்ல வசனம் சொல்லுகிறது, இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு, அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் இந்த உலகம் கொள்ளாது என்று எண்ணுகிறேன். அப்போ அவ்வளோ இருக்கு. சில பேர் கேட்பாங்க, வேடிக்கையா கேட்பாங்க, இயேசு பல்லு வளர்க்குனாரா, இயேசு குளிச்சாருன்னு பைபிள்ல இருக்குதா, அப்போ நீ பல்லு வளர்க்காத. இப்போ ஃபன்னி கொஸ்டின் கேட்பாங்க. எழுதுனா வசனம் சொல்லுது, இயேசு அநேக காரியங்களை செஞ்சார், அநேக காரியங்களை போதிச்சார், உலகம் கொள்ளாது, மை போதாதுன்னு வசனம் சொல்லுது. அப்போ எது முக்கியமோ, எது நமக்கு அத்தியாவசியமோ அதுதான் வேதத்துல ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். பைபிள் இது எழுதலையே அது எப்படி அப்படின்னு எல்லாம் அநேகர் சில பேர் கேட்பாங்க. ஆண்டவர் செஞ்ச காரியங்கள் செவிக்கு நம்முடைய கேட்க திராணிக்கு தக்கதாக தான் ஆண்டவர் சில காரியங்களை சொல்லி இருக்கிறார். மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல 34, 35வது வசனத்துல இயேசு அவங்களோட பேசும்பொழுது மத்தேயு விதமா எழுதுகிறார், இவைகளை எல்லாம் இயேசு ஜனங்களோடு உவமைகளாக பேசினார், உவமைகளாலே அன்றி அவர்களோடு அவர் பேசவில்லை. என் வாயை உவமைகளால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைப்பொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி அவர் பேசினாராம். அப்போ ஆண்டவர் பேரபலோடு தான் ஆண்டவர் பேசினார், உவமைகளால் அன்றி வேறு எந்த காரியங்களையும் இயேசு அவங்களோடு பேசவில்லை. சாதாரணமான முறை, ஆண்டவர் எளிமையான முறையில தான் பேசினார். ரொம்ப கடினமான காரியங்கள் எல்லாம் இல்ல. கடுகு விதை, ஏன் கடுகு விதைய சொன்னா அது சின்னதா இருந்தாலும் உயிர் இருக்கு, அது ஒரு பெரிய காடாய் மறைகிறது. அதை நம்ம தியானிக்கப்படும் பொழுது ஒரு சின்ன விதை தான், அதை நம்ம விதைக்கும் பொழுது அதுல இருந்து அநேக விதைகள் ப்ரொடியூஸ் பண்ணுது, அது ஒரு பெரிய காடாக வளருகிறது. வசனம் கூட அப்படித்தான், நீ சின்னதா இருந்தா அநேக கனிகளை கொடுப்பாய், அநேக நீ பெருக்கமாய் அடைவாய் என்பதை ஆண்டவர் இந்த இடத்துல உவமைகளாலே ஆண்டவர் பேசுகிறார். அப்போ பாருங்க, கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக அவர் இப்படி அநேக உவமைகளால் அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். உவமைகளாலே அன்றி வேறு ஒரு காரியத்திலையும் இயேசு அவங்களோடு பேசவில்லை. அப்போ உவமைகளை சொல்லி எளிமையான முறையில
ரொம்ப சிம்பிள் வேர்ட்ல ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா அவங்களோடு புரிஞ்சு கொள்ளத்தக்கதாக எளிமையா பேசின காரணம் என்னன்னா, வசனத்தை கேட்டறியும் திறன் அவர்களுக்குள் இருக்க வேண்டும். ஏன் ட்ரைன் அப் பண்ணாருன்னா, வசனத்துல நம்ம மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்திலையும் 24ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்பொழுது சீஷர்களை ஏன் வச்சாருன்னா, ஆண்டவர் அவங்களுக்கு எப்படி ஜபம் பண்ணணும்னு கற்றுக் கொடுத்தாரு, எப்படி உபவாசம் இருக்கணும்னு கற்றுக் கொடுத்தாரு, எப்படி தான தர்மங்கள் பண்ணணும்னு கற்றுக் கொடுத்தாரு, எப்படி போய் சுவிசேஷத்தை சொல்லணும். இதற்காக ஆண்டவர் என்ன பண்ணாரு, கூடவே வச்ச நோக்கம்னா அனுப்பப்பட ட்ரைன் அப் கொடுக்கிறாரு, கூடவே வச்சு ட்ரைன் அப் பண்றாரு. 3 விதமான சர்க்கிள், 3 பேர், பேதுரு, யோவான், யாக்கோபு. அடுத்து ஒரு 9 பேர், அடுத்த சர்க்கிள் 70 பேர். இந்த 70 பேர்ல தான் இந்த 12 பேரை தெரிஞ்சு கொண்டார். இந்த 12 பேர்ல 3 பேரை கூடவே வச்சிருந்தார். ஒலிவ மலைக்கு போகும்போது அவங்க தான் இருந்தாங்க, லட்சமன தோட்டத்துல ஜெபிக்கும் பொழுது இவங்க தான் இருந்தாங்க. எதற்குன்னா அவங்கள ட்ரைன் அப் கொடுக்கிறாரு. இவங்க செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. எப்படி சொன்னார்னா, அவங்க புரிந்து கொள்ளுகிற திராணிக்கு தக்கதாக ஆண்டவர் எளிமையான வார்த்தைகளால உவமைகளால ஆண்டவர் பேசினார் என்று உவமைகளால் இல்லாமல் எதுவுமே அவங்களோட சொல்ல. ஆனா அப்படினால வசனத்தின் தெளிவு, இந்த காரியத்தினுடைய விளக்கத்தை ஆண்டவர் தெளிவாக கேட்டவங்களுக்கு இதை நாளைக்கு சொல்றேன்ட்டு ஆண்டவர் போவே இல்லை. இதை நீங்கள் அறிவு. இப்ப பின்னாடி கீழே வருது, வசனத்தை பற்றி அவங்க கேட்கிறாங்க. எப்படி ஆண்டவர் நீ சொன்னது எங்களுக்கு ஒன்னும் புரியலையே என்பது ஆண்டவர் மறுபடியும் சொல்றாரு. விதை என்ன, வசனம் என்ன, இது காரியம் என்ன என்ற ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டு வர்றாரு. அது அவங்களுக்கு புரியலன்னா மறுபடியும் கேட்டாங்கன்னா வினாவினார்கள் என்றால் ஆண்டவர் தெளிவாக சொன்னார். அப்போ இந்த வசனங்களில் உள்ள காரியங்கள் நமக்கு விளக்கப்பட்டிருக்கிற 2 வசனம். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னாக்கா, ஒரு அற்புதம் நடக்கிறதையும் அந்த இடத்துல காற்றும் கடலும் அவருக்கு செவி கொடுக்கிறதையும் 35ஆம் வசனத்திலிருந்து 41ஆம் வசனம் வரை இந்த இடத்துல மார்க் விளக்குகிறார். அதை குறித்து நம்ம மத்தியில பிஷப் ரெவரண்ட் பெனியஸ் ஐயா நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறார். மார்க்கு சுவிசேஷம் 4வது அதிகாரத்திலே உவமைகளின் மூலமாய் பலவிதமான விளக்கத்தை கொடுத்த பிறகு அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாரும் சேர்ந்து அக்கறைக்கு போவோம் என்று அதனுடைய அர்த்தம். ஆனால் மத்தேயு சுவிசேஷம் 14வது அதிகாரத்துல அங்கே பார்க்கும்பொழுது ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. இங்க அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அவர் சொன்னாலும் மத்தேயு சுவிசேஷம் 14வது அதிகாரத்துல அவர் தனித்து ஜெபிக்கும்படி ஒரு மலையின் மேல் ஏறுறாரு. ஆனாலும் சீஷர்களை என்ன சொல்றாருன்னு கேட்டா, நீங்க போங்க, புறப்பட்டு போங்க, அக்கறைக்கு போங்கள் என்று அவர் சொல்லுகிறதை வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். என்னன்னு கேட்டா 22வது வசனம், இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துணிதப்படுத்தினார். இப்ப பாருங்க, சீஷர்களை தனியா அனுப்புறாரு. இப்போ சீஷர்களோடு கூட சேர்ந்து அக்கறைக்கு போவோம் வாருங்கள். இது ரெண்டுலயும் ஒரு பெரிய வித்தியாசம் ஒண்ணு இருக்கு. என்னன்னு கேட்டா, சீஷர்கள் போகும்போது அதுல யாரு இல்ல, இயேசு இல்லை. அவர் ஜெபிக்கும்படியாய் தனித்து மலையின் மேலே இருக்கிறார். ஆனா இப்போ பாருங்க, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சீஷர்களோடு கூட போறாங்க. இப்போ இதுல 2ல பார்க்கும்போது, முதலாவது சீஷர்களை அனுப்பும் போது அக்கறைக்கு போங்கள் என்று துணிதப்படுத்திட்டு அவர் ஜெபிக்கிறாரு. அந்த நேரத்துல ஒரு பெரிய எதிர்காற்று வீசுகிறதாக வசனத்துல வாசிக்கிறோம். அப்போ பாத்தீங்கன்னா, எதிர்காற்று வீசும்போது இயேசு அந்த படகில் இல்லை அப்படின்னு பார்க்கிறோம். ஆனா திரும்ப அந்த பகுதி அப்படியே வாசிட்டு வர்ற நேரத்துல 31 அதாவது அந்த மத்தேயு சுவிசேஷத்தின் அந்த 14வது அதிகாரத்துல நாம் 32வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது அப்படின்னு இருக்கு. நல்லா கவனிங்க, இயேசு இல்லாத படகு, அந்த படகுக்கு விரோதமா எதிர்காற்று வீசுச்சு. பிறகு இயேசு கடல் மேல் நடந்து வந்து படவில ஏறின உடனே அங்கே காற்று அமர்ந்தது என்று பார்க்கிறோம். இது ஒரு ஆவிக்குரிய சத்தியம். என்னன்னு கேட்டா, நம்முடைய இருதயமாகிய படகிலே அல்லது குடும்பமாகிய படகுக்குள்ளே இயேசு இருக்க வேண்டும். இயேசு இல்லாத இடத்துல உண்மையாகவே எதிர்காற்று போன்றதான பிரச்சனைகள் வரும் என்பதற்கு இது ஒரு அடையாளமா இருக்கு. ஆனா அங்க பாருங்க, இயேசு காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டல, படகில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அதே போலதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இயேசு நம்முடைய இருதயமாகிய படகில் அல்லது குடும்பமாகிய படகில் இருக்கும்போது நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் நீக்க உண்மையுள்ளவராக இருக்கார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று
அவர் அழைத்து பிறகு அவர்கள் ஜனங்களை இந்த மார்க் 4வது அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது இங்கே அக்கறைக்கு போகிற அந்த வேளையில் பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்க அலைகள் அதன் மேல் மோதிற்று. பாருங்க, ஏசு இல்லாத நேரத்துல ஒரே பக்கம் தான் காற்று வீசுச்சு. இப்போ ஏசு இருக்கார் படகுல. இப்போ ஏசு இருக்க இடத்துல என்ன வருதுங்க? சொல் காற்று. அப்போ சொல் காற்று, இப்போ என்ன அர்த்தம்? சுற்றி சுற்றி காற்று வீசுது. ஆனா அங்க வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஏசு என்ன செய்தாராம்? கப்பலின் பின்னணையத்தில் தனையனை வைத்து நித்திரையாய் இருந்தார். இயேசு நித்திரையாய் இருந்தார். இப்போ பின்னணையம் என்று சொல்லும்போது அங்கே கப்பலின் பின்னணையம் தான் ஒரு சேதம் வரும்போது அழியும் இந்த வசனத்தில் இருக்கு. ஒரு புயல் வருது அப்படின்னு சொன்னா முன்னணையத்தை காட்டிலும் பின்னணையம் தான் உடைக்கப்படும், சேதம் வரும்ட்டு வசனம் தெளிவா சொல்லு. அப்போ அந்த பின்னணையத்தில் தான் இயேசு அங்கே தூங்கி கொண்டிருக்கார், நித்திரையா இருக்கிறார். ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, போதகரே நாங்கள் மடிந்து போகிறோமுக்கு கவலை இல்லையா? ஆனா சேதம் வந்தா யார் தான் அழியணும்? இந்த இடத்துல இயேசுக்கு தான் அழிவு வரும். ஆனால் உண்மையாகவே கப்பல் சேதம் உண்டாகும் என்று சொன்னால் பின்னணியும் தான் சேதம் அடையும். அதற்கு ஒரு உதாரணம் என்னன்னு கேட்டா, அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் அதுல நாம் பார்க்கும் பொழுது தெளிவா சொல்லப்பட்டிருக்குது. என்னன்னு கேட்டா, அங்க கப்பலின் பின்னணையும் 27:38 பாத்தீங்கன்னா அங்க கப்பலின் பின்னணையும் தான் அதிகமாய் சேதம் உண்டானது. இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள். முன்னணியம் ஊன்றி அசையாமல் இருந்தது. பின்னணியம் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிற்று. அப்போ முன்னணை ஊன்றி நிற்குது, பின்னணையும் உடைந்து போகிறது. அப்போ இந்த கப்பல் சேதம் வரும்போது பின்னணையும் தான் அதிகமாய் பாதிக்கப்படும். ஆனா ஆண்டவர் படுத்திருக்க இடமே அதுதான், பின்னணையத்துல அவர் கொண்டிருக்கிறார். அப்போ நன்றாய் கவனிங்க. முதலாவது பார்த்தோம் எதிர்காற்று, இரண்டாவது பார்க்கும்போது சொல் காற்று. அந்த சொல் காற்றிலே ஆண்டவர் பின்னணையத்திலே படுத்து கொண்டிருக்கிறார். அவரை எழுப்பி, போதகரே நாங்கள் மடிந்து போகிறோம். அப்ப பாருங்க, அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாய் இரு என்றார். அப்போ இங்க நீங்க அதை வாசிட்டு அடுத்து கடைசி வசனத்தை பாருங்களேன். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே. அவர் யார் என்பதை வேதத்திலே வாசிக்கும் பொழுது நன்றாய் கவனிங்க. யோபு அந்த புத்தகத்திலே மன்னிக்கணும், யோனா 1வது அதிகாரம் 4வது வசனத்துல தேவன் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். பெருங்காற்று. அப்ப காற்றை வரவிட்டது யாரு? தேவன். தேவன் தான் பெருங்காற்றை வரவிட்டார். அப்ப அந்த பெருங்காற்றை தேவன் தான் வர வைக்கிறார். யோபு 1வது அதிகாரம் 19வது வசனத்துல, யோபு 1:19 வசனத்துல அங்க யோபுடைய வாழ்க்கையில ஒரு பெருங்காற்று வருகிறது. அது என்ன என்று பார்த்தால், அனாந்தர வழியாய் பெரும் காற்று வந்து, பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க, அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து. நல்ல கவனிங்க. யோபு 1:19 வாசம். யோனா 1:4 கர்த்தர் என்ன பண்ணாருன்னு கேட்டா பெருங்காற்றை வரவிட்டார். அப்போ பெருங்காற்று யார் மூலமா வருது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா 107வது சங்கீதம் 23வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது அங்கே ஒரு சரித்திரம் சொல்லப்படுகிறது. 107வது சங்கீதம் 23வது வசனத்தில் பாருங்களேன். கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்களே, அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். அப்போ யார் அவர்? இவர் யாரோ அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய அதிசயத்தை அவங்க பாக்குறாங்க. அப்போ கர்த்தர் என்ன செய்யறாருன்னு கேட்டா கடல் மேல அதிசயத்தை செய்கிறவர். அடுத்த வசனத்தை பாருங்க. அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பும். அப்போ பெருங்காற்று எழும்ப பண்றது யாரு? கர்த்தர். அதே நேரத்துல இந்த அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்துல பார்க்கும்பொழுது அங்கே ஒரு பெரிய கடும் காற்று ஒன்று வருகிறது. அது மட்டும் அல்லாதபடிக்கு யோனாவுல பார்க்கும்போது கர்த்தர் பெருங்காற்றை அனுப்பினார் அப்படின்னு. அப்போ பெருங்காற்றை உருவாக்குறது யாரு? அனுப்புறது யாரு?
கர்த்தர். இதனால்தான் சொல்லப்பட்டிருக்குது, அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பும், அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணுகிறார். அப்போ கர்த்தர் எழும்ப பண்ணும்பொழுது 28வது வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். எதுக்கு மத்தியில கூப்பிடுறாங்க? ஆபத்து நடுவில். இப்ப என்ன ஆபத்து வந்திருக்கு? பெருங்காற்று உண்டாக்குறது யார் தான்? கர்த்தரை அனுப்புறாரு. இப்ப என்ன பண்றாங்க? அந்த கர்த்தரை நோக்கி என்ன பண்றாங்க? கூப்பிடுறாங்க. அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார், கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. அப்போ இயற்கையாகவே ஒரு பெரிய காற்றை அனுப்புறது கர்த்தர். அப்படி காற்று வீசும்போது அவரை நோக்கி கூப்பிடும்போது கொந்தளிப்பை என்ன பண்றாரு? அதட்டுகிறார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில பெரிய பெரிய காற்று, ஒருவேளை எதிர்காற்று, சொல் காற்று, பெருங்காற்று என்று சொல்லுகிற பலவிதமான காற்று நம்மேல் வீசினாலும் அல்லது பிரச்சனைகள் நம்மேல் வீசினாலும் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்முடைய கொந்தளிப்பை அதட்டவும் அமர்த்தவும் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஒன்று, எதிர்காற்று வீசும் பொழுது ஆண்டவர் அங்க போயிட்டு அந்த படகுல ஏறினாரு, காற்று அமர்ந்து போனது. இரண்டாவது, சொல் காற்று வீசும்போது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோமே, ஆண்டவர் அதட்டினார், அமைதல் உண்டானது. மூன்றாவதாக பார்க்கும்போது பெருங்காற்றை ஆண்டவர் என்ன பண்றாரு? அனுப்புறார். சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரே சில சோதனைகளை கொடுப்பார். ஆனா அந்த சோதனைகளுக்கு மத்தியில அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். இங்க பாத்தீங்கன்னா இங்க மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று பார்த்தோம். அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏன் அப்படின்னு சொன்னா, இங்க பயந்து இவர் யாரோ என்று கேட்கிறாங்க. இவர் யார் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி. அவர் யார் என்று கேட்டால், பெருங்காற்றை அமர்த்துகிறவர், அமைதலை கொடுக்கிறவர். சங்கீதம் 89வது சங்கீதம் 7வது வசனத்தை சற்றே வாசித்து பார்க்கலாம். 89வது சங்கீதம் 7வது வசனம். தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர், தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். அப்ப என்ன அர்த்தம்? இங்க யார் என்ற கேள்விக்கு ஒரு பதில், அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர் என்று வசனத்திலே வாசிக்கின்றோம். அது மட்டுமல்லாதபடிக்கு மத்தேயு 8வது அதிகாரம் 27வது வசனத்தை சற்றே வாசித்து பார்ப்போம் என்றால், அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். அப்படி என்றால் காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படுகிறது என்று சொன்னால், காற்றை தம்முடைய கைகளில் அடக்கி வைத்திருக்கிறவர். இந்த வசனத்தை எல்லாம் வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு யோசனை வருது. என்னன்னு கேட்டா, பிசாசு கூட இவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணுது? ஓடுது. காற்றும் கடலும் கூட என்ன செய்து? அடங்குது. ஆமனுக்கு விதை, ஆமனுக்கு கட்டளையிட்டார், விதை முளைத்து பெரிய செடியா வந்தது. பூச்சிக்கு கட்டளையிட்டார், பூச்சி எல்லாவற்றையும் சாப்பிட்டது, எல்லாமே கீழ்ப்படிது. ஆனா இன்னைக்கு மனுஷன் மட்டும்தான் என்ன பண்றதில்ல? கீழ்ப்படியதில்லை. ஆனா அவர் யாரோ என்ற ஒரு கேள்வி, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே. இவர் யாரோ என்ற வார்த்தைக்கு இன்னொரு பதில் என்னன்னு கேட்டா, அவர் வரப்போகிறவர், நம்மை ரட்சிக்கிறவர், நம்மை அவர் எடுத்து கொள்ள போகிறார். மத்திய ஆகாயத்திலே நமக்கு 7 வருடம் ஒரு பெரிய கல்யாண விருந்து கொடுக்க போகிறார். நம்மை நித்தியமாய் அவரோடு கூட வைக்க போகிறவர் தான். இவர் யாரோ என்று கேட்டால், அவர் நம்மை பார்த்து சொல்ற, நான் யார் தெரியுமா? நான் போயிட்டு என்ன பண்ண போறேன், நீங்க கவலைப்படாதீங்க. யோவான் 14வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது, நீங்க என்ன பண்ணாதீங்க, ஒன்றுத்துக்கும் நீங்க கவலைப்படாதீங்க. நான் என்ன செய்ய போகிறேன்? நான் போறேன், போயிட்டு உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்திட்டு நான் திரும்பி வந்து நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் வந்து உங்களை இடத்தில் என்ன செய்வேன்? சேர்த்து கொள்ள போகிறேன். இவர் யாரோ என்பதற்கு பதில் என்னன்னு கேட்டா, அவர் வரப்போகிறவர். இவர் யாரோ என்றால் நம்மை தம் பக்கமாய் சேர்த்து கொள்ள போகிறவர். இவர் யாரோ என்று அவர்கள் கேட்கிறார்கள். அவர் யார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார், அவர் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறவர். அது மட்டுமல்லாதபடிக்கு நித்தியத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்க போகிறவர். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து
அவருக்கு செவி கொடுக்கும் பொழுது உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான புயல் காற்றுகள் வீசினாலும் காற்றை அதட்டுகிறவர் உன் வாழ்க்கையில் வீசுகிற எல்லா புயல் எல்லா உபத்திரவத்திலிருந்தும் மீட்டு நடத்த அவர் உள்ளவராயிருக்கிறார். அப்போ இந்த அதிகாரத்தில் உள்ள எல்லா காரியங்களும் நமக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. போதகர்கள் நம்ம மத்தியில அதில் உள்ள மொத்த காரியங்களும் நமக்கு விளக்கி சொல்லி இருக்கிறார்கள் ஆவியானவர் உதவியோட. இப்போ அடுத்த பகுதியில் நாம் 5ஆம் அதிகாரத்துக்குள்ள போக போகிறோம். ஆண்டவர் இவ்வளவு தூரம் நம்மை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் தொடர்ந்து நீங்களும் வசனத்தை வாசிங்க. வசனத்துக்கு ஏற்ற மாதிரி உங்க வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்க. காரணம், வசனமாகிய தேவன் வெளிப்பட போகிறார். அவரோடு கூட இணைக்கப்பட வேண்டுமானால் வசனத்தில் நாம் பிணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அவர் தம்முடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணுவார். இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்திருக்கிறீங்க. தொடர்ந்து தேவன் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வரை நாங்கள் எல்லாரும் உங்ககிட்ட விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.